வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். உங்களுக்கு தெரியும், ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் ஒரு சப்புக்கு ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் வேணும்னா டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸில் இருக்குதுன்னு லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். ஒரு டூயல் பவர் சப்ளை எப்படி மேக் பண்ணலாம். நம்மக்கிட்ட டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான் இருக்குது. டூயல் பவர் சப்ளை மார்க்கெட்டில் கிடைக்கிது. மார்க்கெட்டில் நம்ம 12 வோல்ட் டிசி இன்புட் கொடுத்தோம்னா நமக்கு தேவைங்கிற வோல்ட் வரக்கூடிய அளவுக்கு போர்டெல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கிது. நான் லாஸ்ட் கிளாஸில் அது உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இல்லை எங்கிட்ட அந்த போர்டெல்லாம் இல்லை, கொஞ்சம் எக்கனாமிக்கல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எங்கிட்ட ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, 24/0/24 இருக்குது, அந்த டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான 48 வோல்ட்டுக்கு மேலே அண்ட் எபோவ் எப்படி பெறலாம் அப்படிங்கிறத பற்றி லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. பாருங்களேன், இதுதான் டயக்ராம். இந்த டயக்ராமில் இது ப்ரைமரிக்கு சைமல்டேனியஸாக ஏசி இன்புட் வோல்ட்டு போயிடும். இது செகண்டரி 24/0/24. 24/0/24 இருக்கு இல்லையா, அது 0 வந்து என்சி நோ கனெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த வைண்டிங் வந்து 48 வைண்டிங் இருக்கிறதா அர்த்தம். 48 வோல்ட் ஏசி வரும்னு அர்த்தம். ஓகே, என்சி சென்டர் பாயிண்ட்டை கணக்கில் எடுத்துக்கலினா ஓகே, பொலாரிட்டி இல்லை, ஏசி தான். ஓகே, அதே மாதிரி தான் கீழே இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் ஏ, டிரான்ஸ்ஃபார்மர் பி, ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரியை நம்ம சீரியஸ் பண்ணியிருக்கோம். எப்படி சீரியஸ் பண்ணணும், சீரியஸ் பண்ணால் வோல்ட் வருமா வராதா, தியரிட்டிக்கலாக லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 1 செகண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சர்க்கியூட்டை பார்த்துக்கோ. ரொம்ப சிம்பிள் தான். ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் 2 கேத்தோட் சேரோட பாசிட்டிவ், 2 ஏனோட் சேரோட நெகட்டிவ், சென்டர் பாயிண்ட் சேர இடமும் இந்த 2 கெப்பாசிட்டர் சேர இடம் வந்து உங்களுக்கு கிரவுண்டு, காமன் கிரவுண்டு. இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு படத்துலேயே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட இது வந்து 10,000 MFD, 10,000 MFD 63 வோல்ட், 10,000 MFD 100 வோல்ட். நாம் எந்த கெப்பாசிட்டர்னாலும் போட்டுக்கலாம். பிலோ லெவல் போடக்கூடாது, 63 அண்ட் எபோவ் தான் போடணும். ஏன்னா இங்கே வந்து 48 வோல்ட் டிசி வரும். அது வந்து கெப்பாசிட்டர் மூலியம் பூஸ்டிங் ஆகும்போது வோல்ட் அதிகமாக வரும். வருமா வராதான்னு இப்போ பார்க்க போகிறோம் ப்ராக்டிக்கலாக. ஓகே, இதுதான் இந்த சர்க்கியூட். ஓகேவா, இது யூஸ் பண்ணுறப்போ ஒரு மெட்டல் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இதுதான் சர்க்கியூட். போர்டு கொஞ்சம் பேக் சைடில் வச்சுருக்கேன், வோல்ட் அளக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக 2 டிரான்ஸ்ஃபார்மர் இதில் கொடுத்துருக்கோம். ஓகேவா, 2 பல்பு நான் லோடு கொடுத்துருக்கேன், 40 வாட்ஸ் பல்பு கொடுத்துருக்கேன். இதில் வர்ற வோல்ட்டு 70-80 வந்தாலும் இந்த பல்ப் எரியும். கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும், பட் வோல்ட் அளக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் வித் லோடோட. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது மூலிமா நம்ம வோல்ட்டை கொஞ்சம் பூஸ்டப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துல கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கு. இது வந்து 10,000, இது வந்து 10,063 வோல்ட் கெப்பாசிட்டர். இதுலேயே 100 இருக்குது, கொஞ்சம் விலை ஜாஸ்தி. 100 நியர்லி 450லேருந்து 550 வரைக்கும் அந்த கெப்பாசிட்டி வரும். ஓகேவா, சரி. இப்போ ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் வச்சுருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது அந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் வாங்கிக்கலாம், ஆல்ரெடி அவைலபிள் இருக்குது. இதோட விலை வந்து 450 வரும், ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும். இதில் ஏசி டிசி, லோ வோல்ட்டு, ஹை வோல்ட்டு, கரண்ட் எல்லாமே அளக்க முடியும், கண்டினியூ அளக்க முடியும். கூடவே ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டால், இதில் வந்து கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ செக் பண்ண முடியும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாமே எஸ்எம்டி, சர்வீஸ் மவுண்ட் டெக்னாலஜி, அதாவது உங்களுக்கு சர்ஃபேஸ் மோட் டெக்னாலஜி, அதில் வரக்கூடிய டிவைஸஸ் எல்லாம் பர்டிகுலராக கெப்பாசிட்டர்ஸ் வந்து வேல்யூவை நாம் செக் பண்ண முடியும். அதில் பிஎஃப் வேல்யூவிலிருந்து உங்களுக்கு அப் டு 200 MFD வேல்யூ வரைக்கும் இதில் அளக்கலாம். ஓகேவா, ஸோ மெட்டீரியல்ஸ் தேவைப்படுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலோட நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும், வருவீங்க நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், ஆல் எஸ்எம்பிஎஸ், இண்டக்ஷன் ஸ்டவ். விருப்பம் உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். எப்போ வர முடியும், தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். 2 டிரான்ஸ்ஃபார்மர் 5 ஆம்பியர். இதில் செகண்ட் வைண்டிங்கை தனியாக எடுத்துட்டோம், சென்டர் டேப்பை ஐசோலேட் பண்ணிட்டோம். ஸோ 2 டெர்மினல் தான் இருக்கும். ஓகேங்களா,
இந்த க்ரீன் ஒயர் தான் வந்து சென்டர் பாயிண்ட், அது வந்து கொஞ்சம் பென்னித் மடித்து வச்சுருக்கோம். இதுதான் சர்க்யூட் உங்களுக்கு. இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இதில் வந்து ஜஸ்ட்டு பவர் சப்ளை உங்களுக்கு தெரியும், லைக் திஸ் இந்த மாதிரி இருக்கும். இதான் மெட்டல் ரெக்டிஃபையர் இருக்குது. நீங்கள் அது என்ன வேணும் போடலாம், கேபிசி ஓகேவா, 3510 போடலாம், இல்லை அதுக்கு மேலே போடனாலும் போடலாம். இந்த கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. இது வந்து எல்டி வைண்டிங் இந்த கெப்பாசிட்டர், அது உங்களுக்கு தெரியும், இப்போ தேவையில்லை. ஸோ இதில் 10,050 வோல்ட் கெப்பாசிட்டர். நான் முதல்ல காமிச்சது 10,063, அதிலே 10,000 வந்து உங்களுக்கு 100 வோல்ட் இருக்குது. ஓகே, நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான ஒர்க்கெல்லாம் இந்த பவர் சப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கேர் எடுத்து செய்யுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, நீங்கள் கொஞ்சம் ஐசோலேட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க, ஷாக் அடிக்க சான்ஸ் இருக்குது. செகண்டரி வோல்ட்டு தான், இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா, அப்போ சிம்பிளாக சர்க்யூட் படி ஒரு ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர், இதுன்னு ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டி இருக்குது. நான் லோடு கொடுத்துட்டேன், கூட ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் எல்இடி கொடுத்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அது ஒர்க் பண்ணுறது தெரியும். அதுக்காக நான் இப்போ வந்து பவர் ஆன் சுவிட்சை ஆன் பண்ணிக்கிறேன். இதில் மல்டிமீட்டர் டிசி ரேஞ்சு செலக்ட் பண்ணிட்டேன். டிசி ரேஞ்சில் 200 வோல்ட் ரேஞ்சு செலக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இதில் அவுட்புட் வோல்ட் எவ்வளோ வரும், 17 சொல்லியிருக்கேன் இல்லையா. இன்புட் ஏசிக்கு தகுந்த மாதிரி ஒரு வோல்ட்டு குறையலாம், ஒரு வோல்ட்டு கூடலாம், அப்படி இருக்கும். பட் நமக்கு நெசசிட்டி ஃபியூச்சரில் ஒரு பவர்ஃபுல்லான பவர் ஆம்பிளிஃபையர் செய்யணும், அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி போது நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிளாஸ் டி போர்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ மல்டிமீட்டரில் என்ன பண்ணியிருக்கேன், இப்போது டிசி ரேஞ்சு 200 வோல்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் பவர் ஆன் பண்ணிடுறேன். பல்ப் எரிஞ்சிட்ருக்கு, பல்ப் எரிஞ்சிருக்கு தெரியுதா உங்களுக்கு. சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். ஓகே, பாருங்கள் பல்ப் எரிஞ்சிட்ருக்கு. ஓகே, ஆன் பண்ண. இப்போ நான் வோல்ட் அழுக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல வோல்ட் அழுக்கிறேன் பாருங்கள். பாசிட்டிவ் லைன் எவ்வளோ வோல்ட் வருது, நியர்லி 72, உங்களுக்கு தெரியுது 72. இதே வந்து அந்த மேலே பாருங்கள், டாப்பில் அழுக்கிற பாட்டம் போகும்போது -72 காமிக்குது, -72. ஒன்ஸ் அகைன் பாருங்கள், இது வந்து +72. டெஸ்ட் ப்ராப் மாற்றிக்கிறேன். பாட்டமில் பாருங்கள், இங்கேயும் 72 மைனஸ் வோல்ட்டில் அழுக்கணும்னா இந்த டெஸ்ட் ப்ராப் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன், கான்ஸ்டன்ட் வச்சு வோல்ட்டில் இருக்கிறேன். இங்கே +72, இந்த இடத்துல -72. ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அசம்பிள் பண்ணலாம். அசம்பிள் பண்ணி வோல்ட் வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு 40 வாட்ஸ் பல்பில் நான் லோடு கொடுக்க சொல்லியிருக்கேன் சில காரணங்களுக்காக. ஓகே, ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த ஈக்குவல் வோல்ட் வரணும். ஒருவேளை நீங்கள் சர்க்யூட்டில் எங்கேயாவது சால்டர் பண்ணலை, ரெக்டிஃபையரில் சால்டர் பண்ணல, இந்த 2 கெப்பாசிட்டரில் ஏதாவது ஒரு கெப்பாசிட்டினுடைய எது கிரவுண்ட் ஆகலை அல்லது பாசிட்டிவ் ஐசோலேட் ஆகிருக்கு, அப்போ வரும்போது இந்த இடத்துல வோல்டேஜ் வேரியேஷன் வரும். வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஒரு லோடு கொடுத்துருக்கேன். ஓகே, செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்க்யூட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ பார்த்துருக்கோம். எப்படி ஒரு டூயல் பவர் சப்ளை டிரான்ஸ்ஃபார்மர் 2 டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் செகண்ட் இயர் சீரீஸ் பண்ணி அசம்பிள் பண்ணலான்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கான்ஃபிகரேஷனில் வந்து நாம் வந்து இந்த 24/0/24 யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் அதுக்கு தக்கவா வோல்ட் வரும். நீங்கள் இந்த மாதிரி செகண்ட் இயர் சீரீஸ் பண்ணி வோல்ட்டு ஸ்டெப் அப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நியர்லி 70 வந்திருக்கு. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கம்மியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸோட கான்ஃபிகரேஷன் குறைச்சிக்கலாம். இன்னும் குறைவாக வேணும்னாலும் குறைச்சிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.